கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் இந்த காணொளியின் மூலமாக உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்படிதான் யாக்கோபு 4:7 பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் ஒரு கீழ்ப்படிதல் இல்லை, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஸ்தோத்திரம். அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்த தரிசனங்களுக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஸ்தோத்திரம், நல்ல குடும்பத்துக்கு, மனைவிக்கு, புருஷனுக்கு, பிள்ளைகளுக்கு, இல்லை தகப்பன் தாய்க்கு, ஸ்தோத்திரம், இதற்கெல்லாம் கீழ்ப்படிதல் இல்லாமல் இருந்தால் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆமாங்க, நீங்கள் இன்னைக்கு கீழ்ப்படிதலுக்குள்ளே வரணும். அப்படி கீழ்ப்படிதலுக்குள்ளே வரும்போது பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் நிற்கணும். இன்னைக்கு ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சாதான் உலகத்தின் காரியங்களை விட்டு அழிந்து போகிற அனித்தியமான உலக சந்தோஷங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்கும் போது தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். உலக அனித்தியமான அழிந்து போகிற சந்தோஷங்களுக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் எதிர்த்து நிற்கலைன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவே முடியாது. அப்படி நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கலைன்னா அவன் உங்களை விட்டு ஓடி போக மாட்டான், அவன் உங்கள் மேலே வந்து அமர்ந்து கொள்ளுவான். அப்படித்தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அநேகர் சிக்கி தவிக்கிறீர்கள். இன்னைக்கு இந்த காணொளியின் மூலமாய் தெரிந்து கொள்ளுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவ ஜனமே, மார்க் 16:18 விதமாய் சொல்லுது, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமாங்க, உங்களுக்கு மாந்திரிகம் பில்லி சூனியம் செஞ்சு உங்களுக்கு கொண்டு வந்து சாப்பாடை கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. எப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவனை எதிர்த்து நிற்கும் போதுதான் இது உங்களுக்கு வாய்க்காமல் போகும். அது உங்களை சேதப்படுத்த முடியாது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட தேவஜனம் வியாதியஸ்தர் மேல ஸ்தோத்திரம், ஊழியக்காரங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, வியாதியஸ்தர்கள் மேல நீங்க கையை வைக்கும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள். யார்? வியாதி பிடித்திருக்கிற மனுஷர்கள் சொஸ்தமாவார்கள். அவர்களுடைய வியாதி இல்லாமல் போய்விடும். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. பயப்படாதீங்க. உங்க வியாதியில கர்த்தர் இப்பொழுது சுகம் தந்து கொண்டிருக்கிறார். ரக்கதா ஷகதியா ரபலபா ரிக்கோதா கலகதா. அது மாத்திரம் அல்லங்க, ஸ்தோத்திரம், லூக்கா 10:19 ஸ்தோத்திரம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல போராட்டங்களையும் வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்தவித பில்லி சுனியங்களும் செய்வினைகளும் மாந்திரிகங்களும் போராட்டங்களும் சதி சர்ப்பங்களும் தந்திர ஆலோசனைகளும் எதுவும் உங்களை அணுக முடியாது. அவைகள் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல அதிகாரத்தை தந்திருக்கிறார். சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம், சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்க அதிகாரம் இல்லாத ஒருவனை போல இருக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து உங்க எதிராளியான பிசாசை ஒரே அடி நீங்க அடிக்கும் போது அவன் இல்லாமல் போய் விடுவான். ஆனா தேவ ஜனமே, நீ அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறத மறந்து தேவனை விட்டு விலகி அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது பிசாசு குடும்பத்தில் விளையாடி கொண்டிருப்பான். அவன் மகிழ்ச்சியோடு இருப்பான். நான் ஒன்று மாத்திரம்தான் சொல்லுவேன், நீ தேவனுக்கு கீழ்ப்படி, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். நன்றி தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்க ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு சொன்ன வாக்குத்தத்தத்துக்காக நன்றி. எப்போ அவன் ஓடி போவான்? உமக்கு கீழ்ப்படியும் போது அவன் ஓடி போவான். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் இதோ நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்ன வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். வியாதியஸ்தர்கள் மேலே நாங்கள் கை வைக்கும் போது அவர்கள் சுகமாகிறதுக்காக நன்றி. இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அந்த வியாதி உள்ள பிள்ளைகள் மேலே என் கரத்தை இல்லை உம்முடைய கரத்தை வைக்கிறேன், அவர்கள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் வியாதி உள்ள பிள்ளைகளை சுகமாக்குகிறதுக்காக நன்றி, பலப்படுத்துகிறதுக்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.